ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா, உங்களை அறிமுகப்படுத்திக்குவாங்க ஐயா. இது வந்து பழவேற்காடு பறவைகள் சரணாலயம். இதுல வந்து பழவேற்காடு பறவைகள் சரணாலயத்துல வந்து ஒரு வனத்துறை அலுவலர், ஒரு வனவர், ஒரு வனக்காப்பாளர், 3 வேட்டு தடுப்பு காவலர் இருக்காங்க. அதுல வந்து நான் வந்து வனவரா இங்கு பணிபுரிஞ்சிட்டு இருக்கிறேன். ஆர் நரசிம்மன் வந்து என்னோட பேரு. ஆனா உங்க பேர் என்ன? நான் வந்து பழவேற்காடு பறவைகள் சரணாலயத்துல ஒரு 19 வருஷமா வேலை பார்த்துட்டு இருக்கேன். என்னுடைய பேர் வந்து புகழேந்தி. நான் இங்க லோக்கல் ஏரியாவில தான் இருக்கேன். இது என்ன வேட்டு என்னோட பேர் ஏகாட்சரம். இயற்கை அரண் சமூக நல அறக்கட்டளை. ஐயன், இது என்ன வச்சிருக்கீங்க? என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்களா? இது என்னங்க ஐயா? சரணாலய பகுதியை அறிவிச்சாங்க. பழவேற்காடு பறவைகள் சரணாலய பகுதியில 1980 அறிவிச்சாங்க. இது வந்து 15,367 ஹெக்டேர் இருக்கு. இங்க வந்து ஒவ்வொரு வருஷமும் டிசம்பர் முதல் ஏப்ரல் வரை வந்து ஆலி ரிட்லி ஆமைகளின் முட்டைகளை சேகரிச்சு அதை வந்து நாங்க எடுத்து குஞ்சு பொறிஞ்சதுக்கு அப்புறம் கடல்ல விடுறோம். அது வந்து இரவு நேரத்துல வந்து நம்ம ரோந்து பணியில பண்ணிட்டு இரவு பகல பார்க்காம நாங்க முட்டையிடுற சமயத்தை பார்த்து எந்த இடத்துல முட்டையிடுது அந்த நோட்டமிட்டு அந்த முட்டைகளை இடும்போது நாங்க அதை எடுத்துட்டு வந்து பாதுகாப்பா இங்க நாங்க அதுக்கு ஒரு ஆமை கூண்டு போட்டு வச்சிருப்போம். அதுல கொண்டாந்து அது எந்த ஆழத்துல விட்டுருக்கோம், எந்த அகலம் இது அளந்து டேப்ல அளந்து அதே ஆழத்துக்கு எடுத்துட்டு வந்து இங்க நாங்க அந்த முட்டைகளை வச்சிருவோம். அது வந்து அந்த முட்டை வச்சோன்னா ஒரு 45 to 55 நாளுக்குள்ளார அது குஞ்சு பொறிச்சிரும். அது எப்படி நமக்கு தெரியும்னா, குழி கொஞ்சம் லூஸ் ஆயிரும். குஞ்சு வந்த உடனே அந்த முட்டைகளை வந்து குஞ்சு வெளியே வந்த உடனே அந்த குழி லூஸ் ஆயிரும். அதை பார்த்து நாங்க கரெக்டா கண்டுபிடிச்சு அதுல டேட் எழுதி வச்சிருப்போம். ஒரு குச்சி நட்டு இந்த தேதியில எடுத்துருக்க முட்டை அது 45 to 50 நாளுக்குள்ள நாங்க கண்காணிச்சுட்டே இருப்போம். அது முட்டை அந்த குஞ்சு வந்த உடனே அதை எடுத்து நம்ம கடல்ல கொண்டு போய் விட்டுருவோம். அது வந்து இந்த ஆமைகள் வந்து கடல்ல வந்து சுத்தப்படுத்தக்கூடிய மெயினான முக்கியமான வேலையை வந்து கடல் ஆமைகள் செஞ்சுட்டு இருக்கு. நாங்க இப்ப எவ்வளவு பேர் இருந்தாலும் அது நம்ம இதுல எவ்வளவு பேர் இருக்கிறோம், நம்மளால சுத்தமா வச்சுக்க முடியல. பாலித்தீன் அது இது கண்டை போன பிளாஸ்டிக் எல்லாம் கண்டபடி போட்டு வச்சிருக்கோம். ஆனா இருந்தாலும் கடல்ல அவ்வளவு பெரிய கடல்ல வந்து அந்த ஆமைகள் அந்த சிறப்பான பணியை செஞ்சுட்டு இருக்கு. இது வந்து நீண்ட நாள் உயிராடக்கூடிய இந்த ஆமைகள் நம்ம கிட்ட வந்து ஆலி ரிட்லி ஆமைகள் தான் இருக்கு நம்ம கிட்ட. அதனால போன வருஷம் வந்து நாங்க கிட்டத்தட்ட ஒரு 11,000 ஆமை குஞ்சுகளை வந்து நாங்க சேகரிச்சு கடலுக்கு விட்டுருக்குறோம். இந்த வருஷமும் முட்டைகளை சேகரிச்சுட்டு இருக்கிறோம். அடுத்தது மார்ச்சுக்கு மேலதான் அது முட்டை எல்லாம் வளைஞ்சு குஞ்சு பொறுக்கிறதுக்கு வரும். அந்த சமயத்துல ஒவ்வொரு நாளும் குஞ்சுகளை எடுத்து நாங்க எவ்வளவு இதாகுதுன்னு சொல்லிட்டு நாங்க சேகரிச்சுட்டு ஒவ்வொரு நாளும் அந்த குஞ்சுகளை எடுத்து விட்டுருவோம். ஒவ்வொரு வருஷமும் இதை தொடர்ந்து இந்த பணியை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கிறோம். இது வனத்துறையை. எந்த மாசத்துல இருந்து எந்த மாசம் வரைக்கும் அந்த ஆமைகள் வந்து முட்டையிடுவதற்காக கரையை நோக்கி வருங்க? அதான் டிசம்பர்ல இருந்து வரும். டிசம்பர்ல இருந்து மார்ச் வரைக்கும், மார்ச் ஏப்ரல் வரைக்கும் வரும். டிசம்பர் மாசத்துல இருந்து மார்ச் ஏப்ரல் வரைக்கும் வரும். அது வந்து ஒவ்வொரு ஆமையும் கிட்டத்தட்ட ஒரு 190 முட்டையில இருந்து 180 முட்டை வரைக்கும் ஒவ்வொரு ஆமையும் வைக்கும். அந்த ஆமைகள் வந்து ஆண் குஞ்சு வந்து 26 டிகிரி செல்சியஸ்ல இருந்து 28 டிகிரி செல்சியஸுக்குள்ளார இருக்கிறது அந்த செல்சியஸ்ல பறக்கூடியது வந்து ஆண் குஞ்சியா பறக்குமாமா. அதாவது பெண் குஞ்சு வந்து 29 இருந்து 37 டிகிரி செல்சியஸ் இருக்குது வந்து பெண் குஞ்சியா பறக்குன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அந்த இது அதாவது சயின்டிபிக் பிரகாரம் இது மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஆண் குஞ்சுக்கும் பெண் குஞ்சுக்கும் அந்த செல்சியஸ் வித்தியாசத்தை சொல்லியிருக்கிறாங்க. ஐயா, இப்போ ஒரு இடத்துல வந்து ஆமை குஞ்சுகள் ஆமை முட்டைகள் விட்டுட்டு போகுது அப்படின்றது நீங்க எப்படி தெரிஞ்சுக்கிறீங்க? அதான் ஆமைகள் முட்டை விட்டு போறதுன்னா அதோட கால் தடத்தை நாங்க அந்த தடத்தை வந்து பார்த்துதான் அது இது பண்ணி போயிருக்கும். அந்த தடத்தை பார்த்துதான். ஆனா ஆமை என்ன பண்ணோம்னா போறது ஒரு வழியா இருக்கும். முட்டை வச்சுட்டு அதை நம்ம வேற வெளியே வந்து கடலுக்கு போவோம். தான் அது மாதிரி செய்யும். அதனால வந்து நம்ம அப்படியே பார்த்துட்டு போவோம். ஆனா எங்க போய் டச் ஆயிட்டு அதுக்கப்புறம் அது போயிருக்கோன்னு பார்ப்போம். அந்த நமக்கு ஒரு ஸ்டிக் இருக்கு. அந்த ஸ்டிக்கை வந்து நாங்க தொட்டு பார்ப்போம். அந்த இடத்துல அது முட்டை தள்ளிட்டு போயிருக்கோம். அந்த லூஸ் சாயிலுக்கு நம்ம குத்தி பார்ப்போம். அது கண்டுபிடிப்போம். வேற இடத்துல நீங்க அந்த ஸ்டிக்கை டச் பண்ணீங்கன்னா ஹார்டா இருக்கும். இப்ப அது முட்டை வச்சுட்டு மண்ணு முடி போயிருக்கிறது வந்து சாஃப்டா இருக்கும். அதை வச்சு நாங்க இந்த இடத்துல தான் முட்டை இருக்குன்னு கண்டுபிடிச்சோம். அப்புறம் அதனுடைய ஆழம் அதனுடைய அகலம் எல்லாத்தையும் அளந்துக்குவோம். முட்டையை எடுத்துட்டு அளந்துட்டு அளவுல வந்து அவங்க வந்து குழி தோண்டி அந்த முட்டைங்களை வந்து வச்சுட்டு என்னன்னு இப்ப வந்து ஒரு ஆமை கடல்ல இருந்து வந்து கரையை நோக்கி வந்து முட்டை எடுத்து அது இயல்பான வாழ்க்கை என்ன, முட்டை விட்டுட்டு போயிடும். அப்புறம் அதுவே பொறிச்சு
போயிடும். இதுல நம்ம ஏன் அதை பாதுகாக்கணும், எதனால வந்து இங்க கொண்டு வந்து ஏன் பாதுகாக்கணும்னா, இது வெளியில வந்து முட்டை வச்சுட்டு போன உடனே இந்த நாய், நரி, பன்னி இது மாதிரி விலங்குகள் அந்த முட்டையை தோண்டி எடுத்து எல்லாத்தையும் சாப்பிட்டு அழிச்சிடும். அப்புறம் அதனுடைய இனமே அழிஞ்சு போயிடும். அதனுடைய பாதுகாப்புக்காக தான் நாங்க அந்த முட்டைகளை எந்த ஒரு விலங்குக்கும் கிடைக்காம நாங்களே பாதுகாப்பா சேகரித்து அது பாதுகாப்பா ஒரு கூண்டை கொண்டாந்து வச்சு அதை குஞ்சு பறிக்க வச்சு அப்புறம் கடல்ல விடுறோம். அதான் மற்ற விலங்குல இருந்து காப்பாற்றி நாங்க கொண்டல சேர்த்துறோம். நாங்க அதை பார்க்காம இருந்தோம்னா நாயை நிறைய அந்த இதை தோண்டி எல்லா முட்டையும் குடிச்சு எல்லாத்தையும் சாப்பிட்றோம். அதுக்காக தான் நாங்க அவ்வளவு பாதுகாப்பா அதை எடுக்கிறோம். மிக மகத்தான பணியை நீங்க முன்னெடுத்துட்டு இருக்கீங்க. ரொம்ப மகத்தான பணி இது. தமிழ்நாடு வனத்துறையில இருந்து பழவேற்காடு ஏரியாவில இருந்து இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க. ரொம்ப அருமையான விஷயம். உங்களுக்கு வந்து வாழ்த்துக்களும் நன்றி நாங்க தெரிவிச்சுக்கிறோம். வணக்கம்.